நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். ஜப்பான் வேர்ல்டு கப் வின் பண்ணுமா? ப்ராபப்ளி உங்கள் ஆன்சர் என்னவா இருக்கும்? இம்பாசிபிள், மேபி குவார்டர் ஃபைனல் போகலாம், மேக்ஸிமம் செமிஃபைனல் போகலாம். கரெக்டா? ஆக்சுவலி நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஒரு நாள் ஜப்பான் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ரிசர்ச் பண்ண பண்ண எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஜப்பான் வேர்ல்டு கப் வின் பண்ண ட்ரை பண்ணல. ஜப்பான் ஆக்சுவலாக வேர்ல்டு கப்பை டிசைன் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஸ்டோரி முடியும் போது ஜப்பான் ஃபுட்பாலை இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்க்க மாட்டீங்க. நம்ம எல்லாருமே ஜப்பானை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுட்பால் ஃபேன்ஸான நமக்கு ஜப்பானை எப்படி தெரியும்? அனிமே, சூஷி, மேபி டெக்னாலஜி, ஒரு டிசிப்ளின். ஆனால் ஃபுட்பால் ஆனஸ்ட்லி ரொம்ப பேர் யோசிக்க மாட்டாங்க. வேர்ல்டு கப் வந்தால் மோஸ்ட்லி எல்லாரும் திங்க் பண்ணுறது அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின், இங்கிலாந்து, ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார், இப்படி தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் தான் நம்ம மைண்டுக்கு வருவாங்க. பட் ஜப்பான், ஓகே டீசன்ட் டீம், அவ்வளோதான். ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு ஸ்டாட் சொல்லட்டுமா? லாஸ்ட் 8 வருஷத்தில் ஜப்பான் யூரோப்பியன் டீம்ஸ் கிட்ட அஃபிஷியல் மேட்சஸில் ஒரு அன்பிலீவபிள் ரெக்கார்ட் வச்சிருக்கு. ஜெர்மனியை பீட் பண்ணியிருக்காங்க, ஸ்பெயினை பீட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஸ்டின், இது லக்கா ஆர் ஒன் குட் ஜெனரேஷனா, இல்லை பிஹைண்ட் த சீன் நம்ம பார்க்காத ஒரு மாஸ்டர் பிளான் அவங்க வச்சுருக்காங்களா? ஆக்சுவலி இந்த வீடியோ பண்ண ஒரு ரீசன் என்ன தெரியுமா? வேர்ல்டு கப் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஜப்பான் எப்படி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு? யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், கூகுளில் சர்ச் பண்ணேன், டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தேன், ஃபுட்பால் ரிப்போர்ட்ஸ் படித்தேன், ஜப்பானோட ஃபுட்பால் அசோசியேஷன் ரிப்போர்ட்ஸ் படித்தேன், எக்ஸ்பர்ட்ஸோட இன்டர்வியூ பார்த்தேன். அப்போ தான் ஒரு ஷாக்கிங் டிஸ்கவரி கிடச்சிது. ஜப்பானோட சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆனது ஆக்சுவலாக 2018, 2022 இல்லை, ஈவன் 2002 வேர்ல்டு கப்பில் கூட இல்லை. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது ஆல்மோஸ்ட் 100 வருஷம் முன்னாடி. அண்ட் அதுதான் இந்த ஸ்டோரியோட பிக்கஸ்ட் ட்விஸ்ட். இன்றைக்கி ஜப்பான் ஃபுட்பாலை பார்த்தா நமக்கு நார்மலாக தெரியும். ஆனால் கொஞ்சம் பேக் போய் பார்த்தா 1960s, 1970s, 1980s, அந்த டைமில் ஜப்பானில் ஃபுட்பால்லாம் ஆல்மோஸ்ட் யாருமே கேர் பண்ணதில்லை. இந்த டைமில் வந்து பேஸ்பால் தான் கிங். ஸ்கூலில் எல்லாருமே பேஸ்பால் தான் ஆடுவாங்க. டிவியில் எப்போ பார்த்தாலும் பேஸ்பால் தான் பார்ப்பாங்க. நியூஸ் பேப்பரில் பேஸ்பால் தான் நியூஸஸ் நிறைய வரும். பேஸ்பால் தான் நிறைய ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. ஃபுட்பால் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ஜப்பானோட நேஷனல் ஃபுட்பால் டீம் வேர்ல்டு ரேங்கிங்கில் ரொம்ப கீழே இருப்பாங்க. ப்ரொஃபஷனல் லீக்ஸ் கூட அப்போ பெருசாக இல்லை. கிட்ஸ்க்கு ஃபுட்பால் பிளேயர் அவனோட ட்ரீமே இருக்காது. ஆக்சுவலி ஜப்பானில் ஃபுட்பாலுக்கு ஃபியூச்சரே இல்லைன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் அப்படி யோசிக்கலாம். அவங்க யோசிச்சதே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மைண்ட் செட் தான் எல்லாத்தையுமே மாற்றிருக்கு. இமேஜின் பண்ணுங்கள், உங்ககிட்ட யாராச்சும் வந்து இந்தியா 50 வருஷம் கழிச்சு ஃபுட்பால் வின் பண்ணணும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா சிரிச்சிடுவீங்க. கரெக்டாக? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதே ரியாக்ஷன் தான் ஜப்பான்லேயும் இருந்துச்சு. 1990s ஜப்பான் ஃபுட்பால் அசோசியேஷன் ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட கோல் என்ன தெரியுமா? ஜப்பான் ஷுட் பிகம் வேர்ல்ட் சாம்பியன் பிஃபோர் இயர் 2100. நாட் குவாலிஃபைட், நாட் குவார்டர் ஃபைனல், நாட் செமிஃபைனல், வேர்ல்ட் சாம்பியன். நவ் இமேஜின், அப்போ ஜப்பானுக்கு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் கல்ச்சரே இல்லை, ஆனால் ஆல்ரெடி வேர்ல்டு கப் வின் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பிளானுக்கு ஒரு பேர் த 100-year விஷன், 100-year பிளான். இது மார்க்கெட்டிங் ஸ்லோகனோ இல்லை ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ இல்லை. ஆக்சுவலி ஒரு ப்ளூ பிரிண்ட். ஆக்சுவலி அது ஒரு ரோட் மேப், ஒரு நேஷ்னல் ப்ராஜெக்ட். அண்ட் இங்கே தான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஜப்பான் கோல் வேர்ல்டு கப் குவாலிஃபை பண்ணுறது இல்லை, ஜப்பான் கோல் ஃபுட்பாலோட ஒரு பவர் ஹவுஸ் ஆகிறது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? குவாலிஃபிகேஷன் டெம்பரரி, பட் ஒரு பவர் ஹவுஸாக மாறுறது கம்ப்ளீட்லி பெர்மனெண்ட். அண்ட் அதை அச்சீவ் பண்ண அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்கூல் சிஸ்டமே மாற்றிட்டாங்க, லாங்குவேஜ் சிஸ்டமை மாற்றிட்டாங்க, அகாடமிஸை புதுசாக க்ரியேட் பண்ணாங்க, கோச்சஸை எஜுகேட் பண்ணாங்க, கிட்ஸை டெவலப் பண்ணாங்க. எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச், லைக் பில்டிங் எ கம்பெனி. ஒரு கண்ட்ரியவே அவங்க வந்து ஃபுட்பாலுக்காக பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் பில்டிங் எ ஃபியூச்சர். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது வெறும் பிகினிங் தான். ரியல் ஸ்டோரி இனிமேல் தான் ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஜப்பானோட சக்ஸஸ் ஆக்சிடென்ட் இல்லை, பிளான். ஒரு 100 வருஷத்துக்கான பிளான். ஆனால் பிளான் வச்சா மட்டும் வேர்ல்டு கப் வின் பண்ண முடியுமா? ஆப்வியஸ்லி முடியாது. அப்போ ஜப்பான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிச்சு? ஃபுட்பாலே இல்லாத கண்ட்ரியில் மில்லியன்ஸ் ஆஃப் கிட்ஸ்க்கு ஃபுட்பாலை லவ் பண்ண எப்படி வச்சாங்க? அண்ட் அதை பண்ண ஹெல்ப் பண்ணது ஒரு கார்ட்டூன். எஸ், அது எப்படி என்டையர் நேஷனையும் ஃபுட்பால் கல்ச்சராக மாற்றிச்சு, அதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். I will see you in the next one. Until then, bye.